இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பல்லாவரம் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம். பல்லாவரம் சந்தையை பொறுத்தவரையிலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களுக்கு தேவையான நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அங்கே கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பல்லாவரம் சந்தைக்கு வர்றது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியுது, இங்கே எலக்ட்ரானிக்ஸ் பொருள் மட்டும் கிடையாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆடு, கோழி அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள்ஸ்லாம் கூட நிறையா இருக்குது. நான் சந்தை அப்படின்னும்போது கண்டிப்பாக வந்து இதில் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்னு தான் நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் பெரிய இடமா இருக்குது. நிறையா பொருட்களும் இங்கே இருக்குது. யூஸ் பண்ண ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய புது பொருட்களும் இருக்குது. நீங்கள் பார்த்தனாவே தெரியும், இங்கே இந்த பழைய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோவிலாக குவிச்சு வச்சுருக்காங்க. பல்லாவரம் சந்தைக்கு நீங்கள் போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேச தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்கே இருக்க நிறைய பொருள் பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. பட் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுமா இல்லை ஒர்க் ஆகாதா அப்படிங்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு எட்டுன்னு தான் செக் பண்ண முடியும். ஏன்னா அங்கே வந்து பிரிச்சுலாம் அதிகமாக பார்க்க முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எந்த அளவுக்கு ரேட்டை கம்மி பண்ணி வாங்க முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை அவங்க சொல்கிற ரேட்லேயே நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளை வந்து அந்த ரேட்டுக்கு ஒர்த்தான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நீங்கள் வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து அது ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிறையா பொருள் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. வெயில் நல்லாவே அடிச்சுட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, மழை வர ஆரம்பிச்சு. வீடியோ நிறைய எடுக்க முடியல. உடனே நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தையில் இந்த ஒரு பொம்மையை தான் வாங்கியிருந்தோம். இந்த பொம்மையை வாங்கும்போது இது வந்து புதுசு கிடையாது தம்பி, ஆல்ரெடி இது வந்து வாங்கி ரிப்பேர்னு சொல்லி மறுபடியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் சொல்லியிருந்தார். பொம்மை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டாலுமே சார்ஜ் ஆக மாட்டேது. இதை பிரித்து இதில் என்ன பிரச்சனை, இதை நம்ம சரி பண்ண முடியுமா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இந்த பொம்மையை நம்மக்கிட்ட இருக்கிற சார்ஜரை வச்சு சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. இது வந்து இந்த பொம்மை கூட தரல. நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் லேம்ப் யூஸ் பண்ணுறோம், அதனுடைய சார்ஜர் தான் இருக்குது. அதை தான் வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற சார்ஜர்லேயுமே இது சார்ஜ் ஆகலை. அதனால் இந்த மேலே இருக்கிற கிளாத்தை எடுத்துகிட்டு நம்ம ஸ்க்ரூவை கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலாக இந்த கிளாத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு டேக் போட்டிருப்பாங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பட் கட் பண்ணி எடுத்தால் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு புதுசாக ஒரு டேக் போட வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக தள்ளினாவே அந்த கிளாத்து பார்த்திங்கன்னா நகர்ந்துடும். அதை அப்படியே மொத்தமாக செட்டாக கழட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரூ எல்லாத்தையுமே கழட்டிக்கலாம். பார்க்கவே வித்தியாசமாக தான் இருக்குது. பட்டன்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு தான் ஒட்டி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்து ஓப்பன் பண்ணும், இல்லைனா உள்ளே இருக்கிற ஒயர் நிறைய பிச்சுட்டு போக வாய்ப்பு இருக்குது. இதுள்ள பார்த்தீங்கன்னா பார்க்க சின்ன ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்குது. அந்த போர்டை சுற்றி எவ்வளோ ஒயர் இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் ஒயர் மட்டும் தனியாகவே தொங்கிட்டு இருக்குது. இல்லை இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் டேமேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒயர் எங்கேருந்து வந்திருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப சின்ன பொம்மையாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே எக்கச்சக்கமான ஒயர் இருக்குது. எந்தெந்த ஒயர் எங்கெங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுதுங்க. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுற அந்த பின்லேருந்து தான் கரண்ட் இருக்குது. அதனால தான் நம்ம சார்ஜ் போடும்போது இது சார்ஜ் ஆகலை. இந்த ஒயரை பார்த்திங்கன்னா கையில் ஈஸியாக பிச்சு எடுத்துடலாம், அந்தளவுக்கு இது மக்கி போய் தான் இருக்குது. இந்த போர்டை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கரெக்டாக ஒட்டியிருக்காங்க. பட் மெயின் போர்டான அந்த மதர் போர்டை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபிட்டிங்குமே இல்லாமல் அப்படியே அந்த இடத்துல தொங்க விட்ருக்காங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த சின்ன குழந்தைங்களாம் விளையாடும்போது இதை தூக்கி போட்டால் அந்த ஒயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பிச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் இதுவும் பிச்சுட்டு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொம்மையெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் இதை கழட்டி பார்க்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கடையில் கொடுத்து இதுக்கு செலவு பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. அதனாலே பல பேர் பார்த்திங்கன்னா இதை வேணாம்னு சொல்லி அப்படியே குப்பையில் தூக்கி போட்டுருவாங்க, இல்லைனா இரும்பு கடையில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த ஒரு பொம்மையை புதுசாக நம்ம வாங்கினோம்னா 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டாங்க. இந்த மதர் போர்டில் ரவுண்டாக ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து மைக். இது மூலயமா தான் நம்ம பேசுறது எல்லாமே அது வந்து ரிப்பீட் பண்ணும். இப்போ நம்ம அந்த சார்ஜிங் பின்னை தனியாக கட்டி அது கூட இந்த ஒயரை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பொம்மையோட மேலே இருக்கிற அந்த கிளாத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பஞ்சு இருக்கும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து தூக்கி போட்டாலோ இல்லை கையை வச்சு இழுத்தாலோ வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு இல்லை. பட் இதில் கீழே பார்த்திங்கன்னா சார்ஜ் போடுற பின்னு கீழே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்க தூக்கி போட்ட உடனே பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த சார்ஜ் பின்னு அதுக்கப்புறம் வந்து இந்த பவர் ஆன் ஆஃப் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பட்டன் வந்து டேமேஜ் ஈஸியாக வந்து ஆகிடும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. அது இல்லாமல் உள்ளே இருக்க மதர் போர்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுலையுமே வந்து ஃபிட் பண்ணாமல் அப்படியே சென்டராக தொங்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வேகமாக இது குழந்தைங்களாம் அதை வந்து வேகமாக தூக்கி போடும்போது என்ன ஆகுனா, அந்த போர்டு வந்து ஷேக் ஆகி அப்படியே ஒயர் வந்து பார்த்திங்கன்னா பீச்சிட்டு போயிடும். ஸோ இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான பொம்மைகள் வந்து அதிகமாக வந்து டேமேஜ் ஆகிடும். மேக்ஸிமம் அந்த டேமேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று பவர் பின்னு, அப்படி இல்லைனா வந்து சார்ஜ் இந்த பவர் ஆன் ஆஃப், அப்படி இல்லைனா வந்து இந்த சார்ஜ் போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா
ஒயர் பிச்சுக்கும், அப்படி இல்லைனா வந்து உள்ளே போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் கழட்டி வெளியே எடுத்து தான் போடுற மாதிரி இருக்கும். இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லைட்டு வேறு வச்சுருப்பாங்க. ஸோ பகலில் வந்து அதிகமாக தெரியாது. பட் நைட் டைம்லாம் வந்து நீங்கள் இது யூஸ் பண்ணி பாட்டு வைக்கிறீங்க, இல்லைனா வந்து நீங்கள் பேசுகிறது வந்து அதை ரிப்பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா லைட்டும் எரியும். அந்த பழைய ஆம்பிளிஃபையர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த லைட் வந்து ஈக்குவலைசர் அந்த மாதிரி போய் வரும்ல, அந்த மாதிரிலாம் இருக்கும். இது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் வந்து நிறைய பேர் இதை வந்து பார்த்துட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைகிட்ட நம்ம கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க தூக்கி போட்டு விளையாடும். அப்படி தூக்கி போடும்போது தான் இந்த ஒயர் பிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பொம்மையை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க சுவிட்சு, ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்ரு, பேட்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. பட் கடைசியில் இது எல்லாத்துக்குமே வந்து பவர் தரக்கூடிய அந்த மதர் போர்டை வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நடுவில் தொங்க விட்டுட்டாங்க. இந்த ஒரு பொம்மையை புதுசாக நம்ம வாங்கினோம்னா 350 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். பட் இந்த ஒரு சின்ன பிரச்சனைக்காக பார்த்திங்கன்னா அதை வந்து அப்படியே தூக்கி போட்டுட்டாங்க. இந்த பொம்மை வந்த புதுசில் பார்த்திங்கன்னா நிறையவே சேல் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசுறது அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம மியூசிக் வச்சுக்கலாம். அதாவது ஹாப்பி பர்த்டே சாங் அந்த மாதிரிலாம் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் வந்து டாக்கிங் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூனை நம்ம சொல்கிறத அப்படியே திருப்பி சொல்லும். அதை வந்து பேஸாக வச்சு தான் இதை வந்து செஞ்சுருப்பாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்த புதுசில் வந்து ரொம்பவும் அதிகமாகவே சேல் ஆச்சு, ரொம்பவும் வைரல் ஆச்சு. நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து 100 கணக்கில்னா 1000 கணக்கில் வாங்கி ஒரே நேரத்தில் ஆன் பண்ணி அவங்க பேசுறதெல்லாம் அப்படியே ரிப்பீட் பண்ணுற மாதிரிலாம் போட்டு வீடியோ போட்டிருந்தாங்க. நான் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை பழைய இரும்பு கடையிலேருந்து அப்புறம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துலாம் வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வீடியோவாக ரெடி பண்ணி போடுறது இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். மற்ற யூடியூபர்ஸ் மாதிரிலாம் எனக்கு கோர்வையாக அவ்வளோவா வராது பேச. பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கப்புறம் வர வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து ஓரளவுக்கு பேச கற்றுக்கிறேன். உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த மாதிரியான பொருட்கள்லாம் ரீஸ்டோரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் அந்த பொருட்கள் கிடைச்சா கண்டிப்பாக அதை நான் வந்து ரீஸ்டோரேஷன் பண்ணி வீடியோ போடுறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரிப்பேர் ஆனது ஏதாவது பொருள் இருந்தால் கண்டிப்பாக அதை தூக்கி போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கடையில் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணி வச்சு இந்த பொம்மையோட அந்த கவர் வந்து பழைய மாதிரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ நம்ம போட்டுடலாம். போடும்போது இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேக் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அந்த டேகை வந்து பிச்சு புது டேக் போகிறதுக்கு பதிலாக நம்ம வந்து கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை தாண்டி கொண்டு வந்துட்டோம்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எடுத்துகிட்டு வராது. ஸோ நம்ம கவரை போடும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்டனும் வந்து பிஞ்சிட்டு போக நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம கரெக்டாக வந்து பார்த்து எடுக்கணும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒயருமே பிச்சுட்டு போய்ட்டோம், நம்ம மறுபடியும் சால்ட்ரிங் வைக்கிற மாதிரியா இருக்கும்.